மாரியம்மனுடைய துணையால் பௌர்ணமி பூஜைக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய சித்திரபுரத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கணக்குமட்டி போயிருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? முட்டைச்சாமியை பார்க்க போகணும். முட்டைச்சாமி அங்கே கணக்குமட்டியில் அவர் என்ன செய்வார்னா, அவருடைய எல்லையில 4 இடத்துல 4 பக்கமும் ஒரு இடத்துல எலும்பு கார எலும்பு தொங்கும், ஒரு இடத்துல செருப்பு தொங்கும், இன்னொரு இடத்துல கந்தலா துணி தொங்கும், இன்னொரு இடத்துல விளக்கமா தொங்கும். நம்ம பார்க்கறதுக்கு என்னடா இப்படி தொங்க விட்டுருக்காரு நம்ம நினைப்போம். ஆனா அங்க போனோம்னா அங்க எல்லா அடையாளம் இருக்கு. போய் ஒரு 11 சுத்திட்டு வாம்பாரு. நல்ல வெயில் நேரத்தில் 11 சுத்துனா அந்த வெயில் நேரத்தில் எப்படி இருக்கும்? சுத்திட்டு வந்த உடனேயே அப்படி போய் உட்காரான்றாரு. எங்க இந்த மாதிரி பொட்ட வெயில்ல உட்காந்தா அவரை எப்போ கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம வரணும். மணிக்கணக்காக உட்கார வச்சுருவாரு. ஏன்னா அப்படி உட்காந்து அப்படியே அவருக்கு வேர்த்து கொட்டு வெயில் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் கூப்பிட மாட்டார். என்னடா இவர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சு அவர்கிட்ட கூடவே இருக்கிறவங்ககிட்ட தனியா கேட்கும்போது இந்த மாதிரி அவர் செய்யறதுனால அவங்களுக்கு இருக்கிற வியாதி குணமாகும். அந்த வெயில உட்கார்றதுனால அந்த சுத்திட்டு வந்து வெயில உட்காரும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட திருஷ்டி பில்லி சூனியம் பேய் பிசாசு எது இருந்தாலும் விலகி அந்த இடத்துல உட்காரும்போது வேர்த்துக்குள்ள அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் குணமாகும். அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அந்த சக்தி. அவர் சாகுற வரைக்கும் அவருக்கு பெருசா யாரும் நினைக்கல. ஆனா இப்ப பூரா எங்களை பார்த்தாலும் மடம் அது இழுமா கட்டி ரொம்ப வேடிக்கை என்னன்னா, ஒரு தடவை நார்த் இந்தியாவில இருந்து ஒரு பிராமின் கார்ல வந்திருக்காங்க. இவரு கணக்குமட்டியில டீ குடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. கார் வர்றதை பார்த்த உடனே அந்த காரை நிப்பாட்டி இருக்காரு. வந்தவங்க நிறுத்தி இருக்காங்க. நிறுத்தின உடனே அந்த அம்மாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வெளியே வர சொல்லி இந்த பக்கத்து கடையில் போய் ஒரு பிரியாணி சுக்கா ஒரு வாங்கிட்டு வந்தாங்க. வந்தது பிராமின், வந்தது ஐயர். அவங்க எப்படி இப்போ சுக்கா ஒருவரும் பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க. மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ கூட இருந்தவங்க தைரியமாக போங்கம்மா, ஐயா சொல்கிற ஏதாவது விஷயம் இருக்கணும், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு உடனே இவங்களே போய் அதை வாங்கிட்டு வர்றாங்க. அதை இவர் கையில் கொடுத்த உடனே அவர் பார்சல் அவுட்டு இந்தான்னு அந்த அம்மாவுக்கே கொடுக்குறாரு. சாம்பார் சாதம். அவருக்கு சுக்கா ஒருவரும் பிரியாணி வாங்கிட்டு சொன்னாரு. ஆனா அவர் கொடுக்கையில சாம்பார் சாதமும் காலிஃப்ளவர் கூட்டுமா வரும். அந்த அம்மா பார்த்த உடனே ஆச்சரியமா போச்சு. அவர் வீட்டுக்காரரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னடா என்னமோ செய்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை பெருசு படிக்கல. கடைசியில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு கிளம்பி போயிடுறாரு. எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. இவங்க அப்படியே காரில் ஒரு மைல் போயிருப்பாங்க. அப்போ எதுக்கு வந்து ஒரு யானை வந்திருக்கு. அவங்க காருக்கு முன்னாடி ஒரு யானை வந்திருக்கு. அந்த யானையை பார்த்த உடனே மகன் கத்த ஆரம்பிச்சான். ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சான். அம்மா யானை யானை யானைன்னு கத்திருக்கான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா பல வருஷமா அவனை அந்த ஊமையா இருந்தவனை பேச வைக்கிறதுக்கு எங்கேயோ வைத்தியம் பார்த்துருக்காங்க. ஒன்றும் கதையாகல. கடைசியில் ஐயா அங்கே மறித்து அவனுக்கு சாம்பார் சாதத்தை கொடுத்து பிரியாணியை சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்ததுலேயே அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு அந்த பையன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அவங்க பழனி கோயிலுக்கு கூட போகாமல் திரும்ப வந்து கணக்குமட்டியில் தேடுறாங்க எங்கிட்டாவது ஒரு இடத்துல போயிடுவார். அதே மாதிரி இங்கேயும் நிறைய நடக்குது. எத்தனையோ பிரச்சனைகளோட வர்றாங்க.
வர்றவங்களுக்கு ஆத்தாவோட ஆசீர்வாதத்தாலும் பாட்டியாசாமியோட கருணையினாலும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக அது நடந்தேறுது. அதில் குறிப்பாக இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அடுத்த 2 பௌர்ணமிக்கு கொஞ்சம் சிரமத்தை போகாமல் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் வந்துடுங்க. 3 பௌர்ணமி நல்ல மாற்றம் ஏற்படும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்த்து வைப்பா. முழு நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். அந்த இதுக்கு இந்த யாகத்தில் எப்பவுமே உள்ளே வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம். தான் யாகம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று திடீர்னு உத்தரவை கொடுத்து இங்கே தாண்டா செய்யணும் அப்படின்ட்டு இதை சொன்ன உடனே எனக்கு கணக்கு மணி ஐயா ஞாபகம் தான் வந்துச்சு. அவரும் பச்சை வெட்டி தான் எப்பவும் கட்டியிருப்பார். அழுக்குமுட்டை சாமின்னு பேர் அவருக்கு பேரே அழுக்குமுட்டை சாமி. ஆனால் அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்கிறது அவர் இருக்கும்போது நிறையா புரிஞ்சுக்கிட்டார், நிறையா செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நிறையா கோயில்களுக்கு அடைச்ச கோயில்கள்லாம் போய் அது நல்லபடியாக திறந்து அவங்கெல்லாம் நல்லபடியாக பங்காளிகள்லாம் சேர்ந்து கும்புற அளவுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கு. திருவேடகத்துலேருந்து ஒரு குரூப் பிள்ளைமாருங்க சீலக்காரியம்மன்னு சாமி கும்பிடுறவங்க. அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் சாமியை கும்பிடுறதுக்கு வழி தெரியாமல் தர்றோம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏதாவது வழி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு போய் நேராக கூப்பிடுவோம். ஆனால் பங்காளி யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த நடத்த விரும்பினவர் வந்து சொன்னார். அம்மாச்சி வர்ற நேரம் அந்த அம்மாச்சிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழகு கோயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எல்லா பங்காளியும் அங்கே தீர்த்தம் ஆடிட்டு காப்பு கட்டிட்டு வந்துடுவோம். அப்புறம் இங்கே ஊரில் வந்து நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போய் அவங்களும் சொல்லி வர்றாங்கள என்னமோன்னு அவங்க அசால்ட்டாக இருந்தவங்க. ஆனால் அந்த டயத்துக்கு எல்லாருமே அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு பங்காளியோட நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. குளிச்சுட்டு அங்கேருந்து எல்லாம் காப்பு கட்டி வந்து அந்த மாதம் சும்மா சின்ன பீடமாக தான் இருந்துச்சு. அது இப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த வருஷம் சொன்னதோட பலன் வழிவகுத்து விட்டுட்டா சீலக்காய். இப்போ பெரிய கோயிலாகவே கட்டியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா திருவேடகத்தில் ஏடகநாதர் சாமி கோயில் இருக்கு, சிவன் கோயில். அதுக்கு முன்னாடியே வலதுகை பக்கத்தில் சீலக்காரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, பிள்ளைமார் கோயில். இப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பந்தல்குடியில் ஐயா மடம்னு ஒரு இடம் இருக்குது, அது நாடார்கள் கோயில். அங்கே என்ன ஆச்சுன்னா அவர் சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது அன்னைக்கே கடை வெட்டி சாப்பாடு போல எல்லாம் நல்லா போடுவாங்களாம். ஆனால் அந்த சாமி கும்பிட்டுட்டு இலையில உட்காரும் போது ஒரு தடவை கூட நிம்மதியாக சாப்பிட்டு வர மாட்டாங்க. என்னன்னா கரெக்டாக மழை வந்துடுமா, சாப்பாடு பூரா நனைஞ்சிருமா, வீணாகுமா, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா, எங்களுக்கு காசெல்லாம் கொடுக்க வேணாம், நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கும்பிட்றதெல்லாம் சரி, ஆனால் மறுநாள் கிடா வெட்டி சாமி கும்பிடணும், நீங்கள் செய்கிறதே கிடையாது. அதனால தான் உங்கள் ஆள் யார் தலையெடுத்து செய்கிறாரோ அவங்க இறந்துருவாங்க, கரெக்டாக இறந்துருவாங்க. அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்தோ இல்லையோ யார் அக்கறையாக எடுத்து செய்கிறாரோ அவங்க இறந்துருவாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் மழை வர விடாமல் நாங்கள் தடுக்கிறோம், அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, மறுநாள் நீங்கள் கறி சாப்பாடு தான் போடணும். அதுக்கும் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாரு. எப்படின்னா நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அன்னைக்கு காலையில் அருப்புக்கோட்டையில் சந்தை நடக்கும் ரெகுலராக. அந்த சந்தைக்கு நீங்கள் போங்க. நீங்கள் போய் நிற்கும்போது வேன்லேருந்து ஆடுகளை இறக்குவாங்க. ஒரு வர்றாங்க, அங்கே போகிறாங்க கோயிலுக்கு வந்துருந்தாங்க. ஒரு வேனில் வந்து வண்டியிலேருந்து ஆட்டுக்குட்டியை பூரா இறக்கிட்டு வந்துருக்காங்க. கரெக்டாக 2 குட்டி மட்டும் இவங்களை தேடி வந்துட்டாங்க.
இன்னைக்கு சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த வருஷம் அவர் சாமி கும்பிடும்போது இறைவனுடைய திருவருளால் அந்த ஐயாவை மனசார வேண்டி அப்படியே சாப்பிட உட்கார்றாங்க. மேலும் அப்படியே கூடி வந்துக்கிட்டு இருக்கு, கொட்டை போகிற மாதிரி வருது. அப்போ தேங்காயை உடைச்சிட்டு சூடத்தட்டை எடுத்து விபதியை 4 திசைக்கு எரிந்து திருவிழா முடிகிற வரைக்கும் வர்ண போவானே, வாய் போவானே, அக்கனி போவானே, வரவேணாம், மக்கள் காத்து கொடுங்க, 3ஆவது ஊர் செழிக்க கம்மாய் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி விபதியை எரியவுமே அப்படியே அந்த மேகம் எப்படி வந்துச்சு, எப்படி கலைஞ்சிச்சுன்னே தெரியாது. அன்னைக்கு ஏழை போட்டு நல்லபடியாக எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த ஆடு வந்ததுனால அதிகம் வாங்கிட்டு வந்ததுனால அன்றைக்கி நைட்டு சமைக்க வச்சு மறுநாள் காலையில் பூஜையை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கறி சாப்பாடை போட்டு அனுப்பும். அந்த வருஷம் எந்த இலவும் விழவில்லை. அந்த வருஷம் அவங்க யாருக்குமே பாதிப்பு இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அங்கே எங்கள் வழியில் ஆரம்பிப்போம். 9 மணிக்கு ஆரம்பிப்போம், 3 மணி 4 மணி ஆகிடும். அதுக்குள்ளே போய் சொல்கிறோம். பதில் சொன்ன உடனே அவங்க சக்ஸஸ், அடுத்த மாதத்துலேயே சக்ஸஸ் ஆகிடும். 2 ஆட்டுக்குட்டி பிடிச்சோம். இப்போவும் அங்கே எப்படி பிரச்சனை இருக்குது இல்லை. இப்போ நாங்கள் அதெல்லாம் போய் 201 ரூபா கட்டி இதை வாங்கி அந்த குண்டத்தில் போட்டிங்கன்னா எதை நினச்சி போடுறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கல் நினச்சோம்னா கல், தெய்வம் நினச்சோம்னா தெய்வம். அதனால் நம்பிக்கையோடு செயல்படுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லைக்கு மூட்டை சாமி வெள்ளை வெட்டியில் வந்து உட்காந்துருக்காரு.